வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன ரெசிபினா பீக்கங்காய் கிரேவி. இந்த பீக்கங்காய் கிரேவி நான் சாதத்துக்கு செஞ்சுருக்கேன். இந்த கிரேவி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த பீக்கங்காய் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையானது பீக்கங்காவை ஒன்று தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்ந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கல்பாசி இலை, சோம்பு, கடுகு, பட்டை, உளுந்த பருப்பு, அதுக்கப்புறமா சாம்பார் தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் நல்லா காஞ்சதும் கடலெண்ணெய் 50 கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் தாளிக்க வச்சிருந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட நான் தேங்காயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இதில் தக்காளியும் பீக்கங்காயும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கலாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து போட்டு வதக்கும் போது நல்லா இந்த தக்காளியோட சாறு பீக்கங்காயில் நல்லா இறங்கிரும். அதனால் ரெண்டுமே சேர்த்து போட்டு வதக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வச்ச மசாலா தூளை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீக்கங்காய் கிரேவி சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இந்த தேங்காய் பூவை இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்திக்கிறேன். இந்த தேங்காய் பூவை போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம். இந்த தேங்காய் பூ போட்டால் இதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சு நம்ம சாதத்துக்கு சாப்பிட்லாம். இதே தேங்காய் அரைச்சி ஊற்றினா சப்பாத்திக்கு, தோசைக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் பூ போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கு. தேங்காய் பூ போட்டு செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குங்க. இப்போ சாதத்துக்கு செஞ்சுருக்கனால இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கு இது மாதிரி பீக்கங்காவை சேர்த்துக்கோங்க. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.